டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி சாணம் தேடலான்னு போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேட் ஆயிடுச்சு. நார்மலாகவே டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேனா சாணம் போட்டு வலிச்சு கோலமெல்லாம் போட்டு காவி கலரில் சைடெல்லாம் கொடுத்தோம்னா தான் ஒரு டியூஸ்டே ஃப்ரைடேக்கான ஒரு வைபே வந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால போய் சாணம் தேடினா சாணம் கிடைக்கவே இல்லை. ஒரு வாக்கிங் மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு தண்ணியை தெளிச்சுட்டு கோலத்தை போட்டேன். எப்பவுமே எழுந்தோடனே வந்து சாப்பாடும் பருப்பும் வச்சறதுனால இன்னைக்கு கொஞ்சம் வேலை வந்து கடகடன் முடிஞ்ச மாதிரி இருந்தது. பயங்கர இன்றைக்குமே ஹரிபரி தான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டிலே இருக்குது. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தது. பசங்க தான் விளக்கெல்லாம் ஏற்றி பூவெல்லாம் வச்சு சாமியும் போட்டு கிளம்புனாங்க. நான் அதுக்கப்புறம் கிளம்பி வந்து மல்லிகைப்பூ மட்டும் போட்டேன். ஏன்னா தம்பி உனக்கு அதை எட்டாத அப்படிங்கிற நான் பூ போட்டு நான் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தம்பிகளை கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு என்னோட பங்கு நான் கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருப்பேன். அது எல்லாம் தூக்கி கொண்டு வந்து அப்படியே தள்ளி கொண்டு வந்து சிங்கில் தள்ளிட்டு என் பசங்க பங்குக்கு அங்கங்கே அந்த ஈரத்துண்டு சீப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் அங்கங்கே இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சில ஒரு இடத்துல வந்து வச்சுட்டேன். நார்மலாக டெய்லியுமே பேசிக் வேலைகள் இருக்கும்ல, வீட்டை கூட்டணும், பாத்திரத்தை கழுவணும், இந்த மாதிரி வேலைகளாக இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து இந்த டியூஸ்டேல இது எப்போ போல தான் போகும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா நாட்களை தான் மேட்டுகளை துடைக்கணும், அதுக்கப்புறம் பாத்ரூமை கழுவணும், இப்படி வேலைகள் போயிட்டு இருக்கும். மதிய தூங்கினாலும் கேட்டால் கண்டிப்பாக ½ hourலேருந்து 45 minutes வந்து தூங்கி எழுந்திருப்பேன். நாளைக்கு வீடியோ